பக்கத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு மக்களே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தும் பொணருந்தான் மணிய வணக்கன் தேவன் சாத்தன் என்ற ஒரு ஒரு எழுத்து வந்து தமிழோட பிராமி எழுத்து இங்கே கல்வெட்டாக செதுக்கப்பட்டிருக்கு மக்களே. இது எல்லாமே தமிழரோட வரலாற்று சொத்துன்னு தான் மக்களே சொல்லணும். இன்னொரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் கம்போட் நிற்கிற மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு குழந்தையோட அம்மா நிற்கிற மாதிரியும் இந்த இடத்துல இருக்கு. இது இல்லாமல் சில கல்வெட்டு கீறல்கள் இருக்கு மக்களே. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன நாகரிகத்தோட வாசனையே தெரியாம இந்த இடத்துலயும் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க தானே. இன்டர்நெட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, மொபைல் ஃபோன்னா என்னன்னு தெரியுமா, அதெல்லாம் வருங்காலத்தில் வரும் கூட அவங்க நினச்சிருக்க மாட்டாங்கல்ல. அமைதியான வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்திருப்பாங்க. இந்த இடத்த பற்றி என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை. சில எழுத்துக்கள் இங்கேயே வந்து ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவேர்னஸ் கம்மி, எப்படி வரணும் போகணுங்கிற அவேர்னஸ் ரொம்ப குறைவு. அதனால தான் அது இன்னும் ஜெம்மாகவே இருக்குது மக்களே. வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துன்பம் மருந்து இன்பம் மலர வருங்காலம் இனிதாய் அமைய நன்றிகளுடன் நான் உங்கள் நிதிஷ். நம்ம இந்த பொக்கிஷங்களை இன்னும் நிறைய தேடி போவோம். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ப்ளே பட்டன் தொட்டு பாருங்கள்.